ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த இயர்ல இருந்து நம்மளோட சேனல்ல ஒரு சில பர்டிகுலரான விஷயத்தை எடுத்து அது ரிலேட்டடான சொல்யூஷன்ஸோ இல்லை ஐடியாஸோ இல்லை டிப்ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதாவது பொதுவாக நம்மளோட சேனல்ல வந்து ஹேபிட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இனிமேல் நம்மளோட சேனலில் நிறைய ஒரு சில பர்டிகுலர் டாபிக் எடுத்து அது ரிலேட்டடான விஷயங்களுக்கு சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஐடியாஸாக இருக்கட்டும், இல்லை டிப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். எப்படி நம்மளோட மைண்டை வந்து டிசிப்ளினாக வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது. டிசிப்ளின் அப்படின்னு கேட்ட உடனே இது பயங்கரமான விஷயம், இல்லை நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண போகிற விஷயத்தை பற்றி தான் பிரியா பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளோட டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்களில் நம்ம டிசிப்ளினாக இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாருனாலையும் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டால் கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நம்மளோட டெய்லி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிங்க கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா கூட வளரும்போது இல்லை தாத்தா பாட்டி வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா, வீட்டில் பொதுவாக பெரியவங்க இருக்காங்க, அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோம். ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். இந்த விஷயத்துல டிசிப்ளினாரு, இந்த விஷயத்துல டிசிப்ளினாருன்னு இந்த வார்த்தையை நம்ம சின்ன வயசுல நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். பட் நம்ம என்ன செய்வோம்னா, அந்த வயசு காரணமா, அந்த குட்டி வயசா இருக்கும்போது சில நேரங்கள்ல அவங்க இப்படி இரு, இப்படி உட்காரு, இப்படி சாப்பிடு, இப்படி படி, இந்த டைம்ல தூங்கு, இவங்களோட இப்படி பேசு, இப்படி பழகு அப்படின்னு சொல்றப்ப அது எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலான விஷயமாவோ இல்லை கோவத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாவோ அக்செப்டே பண்ணிக்க முடியாத விஷயமாவோ தோணும். ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசுல நமக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அப்படி இருக்கும். அதுவே நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும் பொழுதோ, சில விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ண முடியாமல் போகும் பொழுதோ, சில விஷயங்களில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதப்போ தோணும், நம்ம சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா இப்போ நமக்கு இந்த கஷ்டம் இல்லையே அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயம் தோணியிருக்கும், இன்க்ளூடிங் மீ. அந்த மாதிரி நம்மளோட மைண்டை நம்ம டிசிப்ளினாக கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்களில் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியும் லைஃப்பில். அதே மாதிரி நம்மளோட லைஃப்பை அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். லைஃப்பில் வரக்கூடிய விஷயங்களை சூப்பராக நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளை நாமளே நிறைய விதத்தில் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நாமளே பூஸ்ட் பண்ணிக்க முடியும். சில ஹேபிட்ஸில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃபுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் மூலமாக தான் நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து என் லைஃப்பில் சில விஷயங்களை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிப் உங்களுக்காக தான். அதாவது சில பேருக்கு வந்து சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த ஒரு ரொட்டீனுக்குள்ளே தங்களை கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் அதுக்கு அலோவ் பண்ணாமல் அவங்கள வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்துல நீங்க டைவர்ட் ஆகுறீங்களோ அந்த விஷயத்த ஒன்று உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்த ரிமூவ் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயத்த பண்ணீங்கனாலே நீங்க எந்த விஷயத்துல டிசிப்ளினா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களால கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா? இப்போ நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முதல் நாள் நைட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நைட்டு மூவிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வரவே டைம் ஆகும். வந்தோன்னா தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் தூக்கமே வர ஆரம்பிக்கும். அப்படி தூங்குற அந்த தூக்கம் வந்து மார்னிங் சீக்கிரமாக உங்களை எழுந்திருக்க விடாது.
அப்படி நீங்க எழுந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கனாலும் ரொம்ப உங்களுக்கு சோர்வா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்த நாள் லேட்டா எழுந்திரிக்கும் போது அடுத்த நாள் நீங்க நினைச்சு வச்ச வேலைகள் எல்லாமே நீங்க நினைச்ச டைம்ல செய்ய முடியாம எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நான் வந்து என் லைஃப்ல இந்த ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மூவிக்கு கூப்பிடுறாங்க. நான் வந்து ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். ஒன்று இந்த பிளானை எனக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அந்த பிளானை வந்து ரிமூவ் பண்ணணும். இதை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ரொட்டீன் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. நான் ஒரு சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா அதை என்னால் பண்ணவும் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அந்த மூவி பிளானை ஒன்று ஈவினிங் டைமாக சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இல்லை ஆஃப்டர்நூனுக்கு மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா அடுத்து அந்த மூவி பிளானே கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டு நமக்கு எது முக்கியமோ, நம்மளோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய எந்த விஷயம் நமக்கு முக்கியமோ அதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ இந்த பிளானை ஒன்று சேஞ்ச் பண்ணுங்க, அப்படி இல்லை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்துல டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். செகண்ட் டிப், ஒரு சரியான கோலை நம்மளோட லைஃப்ல சூஸ் பண்ணும்பொழுது நம்மளே அறியாம நம்ம மூளைக்கு டிசிப்ளினான ஒரு ஆக்டிவிட்டியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல பிடிச்சு பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்மளையே அறியாம அதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம், பயங்கரமா அதுல கன்சிஸ்டண்டா இருப்போம். நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு முடியாத அளவுக்கு கூட ட்ரை பண்ணி எஃபர்ட் எல்லாம் கொடுப்போம். ஏன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், அதுல நிறைய எஃபர்ட் போடணும்னு தோணும், நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு சரியா இருக்க மாதிரி, உங்க வாழ்க்கைக்கு சரியா இருக்க மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்டை நாமளே டிசிப்ளினா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கோர்ஸ் படிச்சா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அந்த ஜாப் வந்து நம்ம வந்து கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ, ஃப்ரெண்ட்ஸை கூட விடுங்க, மோஸ்ட்லி இதில் இன்வால்வ் ஆகுறது ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸாக தான் இருப்பாங்க. இந்த கோர்ஸ் உனக்கு சூட் ஆகாது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீ போய் படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூளை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே செட் ஆகிடும். நமக்கு இது ஒரு பிடிக்காத விஷயம், இதில் கொண்டு போய் நம்மளை தள்ளுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல நம்மளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நம்மளோட மைண்ட் வந்து அங்கே செட் ஆயிடும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத கோர்ஸ்ல நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு எஃபர்ட்டை கொடுக்க மாட்டோம். திருப்பி என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸஸை வந்து சரியா கவனிக்காம இருக்குது, அங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியா நம்ம பண்ணாம இருக்கிறது, அந்த கிளாஸஸை சரியா அட்டன் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துல எல்லாம் அதை வந்து தட்டி கழிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வருவோம். எண்ட் ஆஃப் த டே அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி பாசிட்டிவா இருக்காது. அதாவது நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, வீட்டில் நினைச்ச மாதிரி பாசிட்டிவா இருக்காது, நெகட்டிவா தான் இருக்கும். ஒன்று அந்த கோர்ஸை நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு பாதியிலே வந்துடுவீங்க, இல்லை அந்த கோர்ஸை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்து முடிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை அப்படியே படிச்சிருந்தா கூட வீட்டில் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு ஸ்கோர் வந்து அதில் எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்லேயே வந்து அந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் என்னவா இருக்கு, நமக்கு அந்த கோலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இன்ட்ரெஸ்டான கிளாஸ் போய் அட்டன் பண்ணும்போது ரெகுலராக மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுவோம். அந்த கிளாஸில் நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி நிறைய விஷயத்தில் நம்ம எஃபர்ட் போட ஆரம்பிப்போம். அந்த கோர்ஸை நம்ம படிக்கும் போதே நம்மளுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், இது எப்படினாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மூளைக்கு நம்மளையே அறியாமல் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நமக்கு அந்த ஒரு கோலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால. ஸோ எப்பவுமே லைஃப்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன் கோல் அப்படின்றது வந்து உங்க லைஃபோட முக்கியமான விஷயமா இருக்கலாம். படிப்பு, இல்லை உங்க லைஃப்ல நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறீங்க, லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றீங்க, இந்த மாதிரியான கோல்ஸ் மட்டுமே இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் வந்து ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிக்குள்ள உங்களை கொண்டு போயிடும். தேர்ட் டிப், சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்ல பேக்கப் பிளான் இல்லாம இருந்தோம் அப்படின்னா கூட நம்மளால டிசிப்ளினா அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியாம போயிடும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லட்டுமா?
அதாவது உங்களோட லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சு உங்களுக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல பண்றதுக்காக எடுத்து வச்சு அதுக்காக நீங்க எஃபர்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஒரு டைம்ல கிவ் அப் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும். இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ஏன் பிரியா பிடிக்காத விஷயத்த பண்றப்ப கிவ் அப் பண்றது ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே, இதுல வந்து நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பண்றேனே, ஆனாலும் ஏன் என் மனசு வந்து ஒரு சில டைம் இதுல இருந்து கிவ் அப் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு போயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இல்லாததான். அதாவது நான் இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுல மட்டும் கிளாரிட்டியோட இருக்கக்கூடாது. அந்த விஷயத்த பண்ணும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால நம்ம நினைச்ச விஷயத்த ஃபோக்கஸ்டா செஞ்சு முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வெயிட் வந்து லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுனால சொல்றேன். இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஒரு 6 monthsல நடக்கணும், இல்லை இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ இதை நீங்க பிராக்டிக்கலா நடத்தணும்னு நினைக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நடக்கலாம். நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு வரலாம், நிறைய டைவர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வரலாம். சில பேர் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கே அதில் கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரலாம். இந்த மாதிரி எதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு சைடு வந்து நோட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ நான் நோட் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் நடந்தாலும் அதை தாண்டி நான் நினைக்கிற இந்த கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்டுக்கு நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணுங்க. இதை நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா உங்களோட மைண்டை முன்னாடியே வச்சுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுதெல்லாம் அதை நீங்க வந்து அழகா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு சேலஞ்சஸ் வரும், இந்த மாதிரி தடைகள் வரும். பட் இதெல்லாத்தையும் தாண்டி போனாதான் நம்மளால நாம நினைச்ச அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து கரெக்டா பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர்ட் ஆகிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மைண்டை ஒரு விஷயத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டா வச்சுக்கிட்டீங்க, ப்ரிப்பேர்டா ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னாலே அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப டிசிப்ளினா இருந்து நீங்க நினைச்ச மாதிரியே அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணி வெளியில வருவீங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4th டிப், நான் வந்து ஒரு சில விஷயத்த என் லைஃப்ல பிடிச்சுதான் செஞ்சேன், இன்ட்ரெஸ்டோட தான் செஞ்சேன். ஆனா இங்க இப்ப சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணினேன். இது எல்லாத்தையும் பண்ணா கூட நான் அந்த இடத்துல ஒரு டைம் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். இல்லை நான் நினச்ச மாதிரி ரிசல்ட் வராமல் அது நெகட்டிவான ரிசல்ட்டாக போயிடுச்சு. இப்போது நான் என்னை எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் இப்போ சொல்கிற சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி நினைப்போம். நம்ம நினச்ச மாதிரி இதெல்லாம் வந்து பண்ண முடியலையே, நம்ம வந்து எல்லாத்தையும் சரியாக தானே ஃபாலோ பண்ணோம், அப்படி இருந்தும் இந்த விஷயம் நமக்கு நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேப்பன்ஸ். இது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மளோட மைண்டை அடுத்த விஷயத்தை நம்ம நோக்கி போகிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், அதுக்கு நம்மளோட மைண்டை எப்படி டிசிப்ளினாக வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களோட மனசுக்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட மூளைக்கிட்ட சொல்லுங்கள். அதாவது இது நடந்துருச்சு, நம்ம வந்து நிறைய எஃபர்ட் எல்லாம் கொடுத்தோம், அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல, இதில் எந்த விஷயம் நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்போம், அதனால கூட அடுத்தடுத்த விஷயங்கள் தவறாக போயிருந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்களை நீங்களே கொஞ்சம் சமாதானம் பண்ணுங்க. பரவாயில்ல, நீ நிறைய எஃபர்ட் போட்ட, நிறைய உன்னால் முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ண, இருந்தாலும் இந்த விஷயத்தில் உன்னால் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியாமல் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதோட முடிவு கிடையாது, இன்னும் உனக்கு டைம் இருக்கு, உன்னால இன்னும் அடுத்த விஷயத்தை நோக்கி போக முடியும். அதுக்கு அடுத்து ஒரு புது பிளானை ரெடி பண்ணு, புதுசா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் உன்னால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே உங்களோட மைண்டுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. அப்போதான் நீங்க அந்த விழுந்த இடத்துல விழுந்து கிடக்காம எழுந்து அடுத்த விஷயத்தை நோக்கி போவீங்க. அப்படி இல்லைன்னா மனசு சோர்ந்து போய் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஹோப் இல்லாம லைஃப்ல அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருவீங்க. ஸோ உங்களோட மைண்டை
கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு புது பிளானோட உங்களோட கோலை நோக்கியோ இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நோக்கியோ போக ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது இந்த டைம் உங்களுக்கு வெற்றியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 5th டிப், நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களோட மூளைக்கு எப்போயுமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறது. நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்கணும், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும், எந்த விஷயத்தையும் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இது வந்து உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கனாலும் அதை உடைச்சி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளை நம்புறது தான் முக்கியமான விஷயம். நம்மளை வந்து எப்போ நம்ம நம்பாமல் நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்குதோ அப்போவே நம்ம எவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை வந்து சரியாக செஞ்சு முடிக்க மாட்டோம். அதில் எங்கேயோ ஒரு லேக் ஆகும், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், இல்லை அதை செஞ்சு முடிக்காமல் டைவர்ட் ஆகிடுவோம், அதுலேருந்து கிவ் அப் ரொம்ப ஈஸியாக பண்ணி வெளியில் வந்துடுவோம். அதனால எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னால் இது முடியும், என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றத உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.